வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று குரு வணக்க பாடலான அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மாரா என்ற பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம். முதல்ல பாடலை பார்ப்போம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவுக்கு திருக்கோயில் அமைத்தார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் என்ற பாடல்ல இந்த அறிவுக்கு திருக்கோயில் அமைத்தார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்பதை நாம சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த குரு வணக்க பாடல் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். குருவானவர் ஒவ்வொரு மனிதனையும் இறை உணர்வு பெறுவதற்காக தன்னுடைய ஞானத்தை வழங்குகின்றார். அப்படிப்பட்ட குருமார்களை வணங்குவதற்காக தான் நாம் மனவளக்கலையில குரு வணக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு. வேதாத்ரி மகரிஷி அவருடைய தத்துவங்கள் பார்க்கும்போது எல்லா மகன்களுடைய பாடல்கள் தத்துவங்களை ஒருங்கிணைந்த ஒரு பழச்சாறுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆதிசங்கருடைய அத்வைத தத்துவத்தையும் ஐன்ஸ்டீனுடைய ஈர்ப்பு தத்துவத்தையும் மகாத்மா காந்தியினுடைய அகிம்சை நெறியையும் திருவள்ளுவருடைய அறநெறி கோட்பாடுகளையும் வள்ளலாருடைய ஜீவகாருண்யத்தையும் ரமண மகரிஷியினுடைய நான் யார் தத்துவத்தையும் பாரதியாருடைய கவிதை திறன்களையும் திருமூலரின் திருமந்திரத்தையும் தாயுமானவருடைய இறை கோட்பாட்டையும் பதஞ்சலி மகான்களுடைய அட்டாங்க யோகத்தையும் ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய எளிமையான தத்துவங்களையும் அருட்தொண்டினையும் விவேகானந்தருடைய துணிவையும் கொண்ட ஒருங்கை கொண்டவர் தான் வேதாத்ரி மகரிஷி போன்ற குருமார்கள். அப்படிப்பட்ட குருமார்களை நாம் நினைவு கூறுவதுதான் குரு வணக்கம். இப்போ இந்த பாடல்ல பார்க்கும்போது அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அங்கங்கபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்த எதுவோ அதுவே தெய்வம். எந்த ஒன்று இந்த உலகத்தை தோற்றுவித்து அனைத்து உயிர்களையும் படைத்து அதனை காத்து அருளுகின்றதோ அதேதான் தெய்வம் என்று ஞானிகள் சொல்றாங்க. ஒரு விதைக்குள் அறிவாக இருந்து விருட்சமாக மாற்றுவது, ஒரு துளி வித்து சக்தியில் உயிரினங்களை மனிதர்களை தோற்றுவிப்பது, கல்லுக்குள் தரைக்கும் கருப்பை உயிர்க்கும் படி அளப்பான் என்று ஈசன் சொல்வார்கள். அந்த அறிவுதான் தெய்வமாக இந்த பிரபஞ்சத்தையே இயக்கி அனைத்து மனிதர்களையும் அனைத்து 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்றது, அனைத்தையும் இயக்குகின்றது அந்த பேரறிவு. அதுதான் தெய்வம் என்று தாய்மார்கள் விளக்கியிருக்காங்க. தொடர்ந்து திருவள்ளுவர் அவர்கள் இந்த அறிவை கொண்டு இறை உணர்வு பெற்று திருக்குறள் 2000 வருடங்களுக்கு முன்பாக திருக்குறளை ஏற்றி உலக பொதுமுறையாக உலக மக்கள் அனைவரும் ஒரு வாழ்வியல் நூலாக பின்பற்றி வருகிறார்கள். அவர்களும் இந்த அறிவை கொண்டுதான் தெய்வமாக தெய்வப்புலவர் என்று அழைக்கின்றோம். பிறகு திருமூலர் என்பவர் திருமந்திரம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், இடம்பெடம் மெய்ஞானம் செரவும் மாட்டார், உடம்பே வளர்க்கும் உபாயமறிந்து உடம்பே வளர்த்தேனே, உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் புராணார்க்கு வாய்கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவம் சிவலிங்கம் கல்ல புலனைத்தும் காலாமணி விளக்கே என்று திருமூலனுடைய அவர் இந்த தெய்வத்தை அறிவை அறியக்கூடிய பாடல்களை கருத்துக்களை எல்லாம் திருமந்திரத்தில் வெளிப்படுத்தி உள்ளார்கள். தொடர்ந்து வள்ளலார் சிறு வயதிலேயே அந்த அறிவை பெற்று ஞானத்தை பெற்று ஒருமையுடன் நடந்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவுகள் வாமை வேண்டும் போன்ற பாடல்கள், அருட்பா பாடல்கள், அதே மாதிரி ஒரே நாள் இயற்றியதாக அகவல் பாராயணம் போன்ற பாடல்களை ஏற்றி இந்த அறிவைக்கு பெருமை சேர்த்தார்கள். பிறகு
இது போன்ற பல மகான்கள் இந்த பூமியில் அவதரித்து மக்களுக்கு அறிவை பெருக்கக்கூடிய, அறிவினால் முழுமை பேர் அடைவதற்கு உண்டான பயிற்சிகளை எல்லாம், கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தி உள்ளார்கள். அந்த வழியிலே திருமூலர், வள்ளலார், தாய்மானவர் போன்ற மகான்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்கள் வழியை பின்பற்றி நாமும் அறிவிலே முழுமை பேர் பெற்று வாழ்வின் நோக்கமான அந்த இறைவுணர்வு அறநெறியோடு வாழ்ந்து சிறப்பு சேர்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.